இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் ப்ராசஸ் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? சரி, நீங்க வந்து ஒரு ட்ரேடரா இருக்கீங்கன்னா உங்களோட எல்லா நாலேஜும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நீங்க ஒரு புரோக்கர் உங்ககிட்ட இருந்து எவ்வளவு காசு வாங்க போறாங்க, உங்களுக்கு வந்து ஒரு கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது. ஓகேங்களா? நீங்க ஒரு பணம் ஒரு பை பண்றீங்க, ஒரு செல் பண்றீங்கன்னா அதோட கால்குலேஷன் உங்களுக்கு வேல்யூ எப்போ நெக்ஸ்ட் தெரிய போகுது, நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் நடந்த அப்புறமா தான் ஒரு டிரான்சாக்ஷனோட கிளியர் ப்ராஃபிட்டோ லாஸோ ஓவரால் மேக்ஸிமம் அமௌண்ட் நெக்ஸ்ட் எவ்வளோ இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய போகுது. ஓகேங்களா? இந்த கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி இருக்குது. ஓகேங்களா? இதில் செட்டில்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா த செட்டில்மெண்ட் ஷெட்யூல்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் இஸ் T+1 ஒர்க்கிங் டே பேசிஸ். T+1 ஒர்க்கிங் டே பேசிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ப்ளஸ் 1 டே உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் நடக்கும் ஓவரால். ஓகேங்களா? கேஷ் செட்டில்மெண்ட்டாக இருந்தால் அது வந்து T+2 டேஸில் இருக்கும். அது வந்து ஈக்விட்டி மார்க்கெட், நம்மளுக்கு ஈக்விட்டி இங்கே இல்லை. கம்மிங் டு ஈக்விட்டி நிறைய வாட்டி நான் பேசிட்டேன். ஈக்விட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் பார்க்குறீங்க, லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னே உங்களுக்கு தரனா அது கோர்ஸ் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங்காக ஒரு தனியாக கோர்ஸ் இருக்குது. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது. டெக்னிக்கலாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமோடிட்டி மார்க்கெட்டில் டெக்னிக்கல், ஓகேங்களா, ஒரு கேண்டில் 6 பேட்டர்ன் வச்சு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெக்னிக்கல் அசஸ் கோர்ஸ் வருது. ஸோ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் உங்களுக்கு எல்லா கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாச்சும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பர்ட் அட்வைசர், ஓகேங்களா, செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன், எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க நம்ம கிட்ட ஆஃபீஸில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஹையர் அத்தாரிட்டி தான் அவங்க. கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் பார்க்குறீங்கன்னா அதுவும் நீங்கள் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அன்லிஸ்டடில், ஓகேங்களா, மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகாத ஸ்டாக் சிஎஸ்கே, சென்னை சூப்பர் கிங்ஸ், ஓகேங்களா, ஓயோ, ஹெச்பிடி ஃபினான்ஷியல்ஸ், ஓகேங்களா, இன்னும் லிஸ்டே ஆகலை, அந்த ஸ்டாக்ஸ்ல நீங்கள் பை பண்ண வச்சிங்கன்னா அது கூட நீங்கள் பண்ண முடியும். இல்லை, ஸோ தட் இஸ் அ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் ஃபினான்ஷியல் திங்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பேக் டு டாபிக் வந்துடலாம். எம்டிஎம் மார்க் டு மார்க்கெட்னு சொல்லுவாங்க. மார்ஜின் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே பேசிஸில் நம்மளுக்கு வந்து இங்கே அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேங்களா? டெய்லி பேசிஸில் நம்மளுக்கு ஆகும். ஸோ பிஎன்எல் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டட் ட்ரேட் டெல். ஓகேங்களா? அட்ஜஸ்டட் ட்ரேட் டு டெல். நீங்கள் எப்போ பை பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து செல் பண்ண வரைக்கும் உங்களுக்கு வந்து பிஎன்எல் ஷோ ஆகுது. ஸோ அது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கவும் போகிறோம். ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆன் எக்ஸ்பைரி day or exit day, the trade of the option contract resulting profit and loss settled in cash. ஓகேங்களா? ஃபைனல் செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு நீங்கள் வந்து ஆப்ஷனை காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டிங் டேட்டு கேஷ் செட்டில்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஐடிஎம்ல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இந்த மணியில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் கேஷ் செட்டில்மெண்ட் ப்ராசஸில் தான் போகணும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த மணிலாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் ஃபியூச்சரில் போகும்போது வந்து எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எம்டிஎம் அண்ட் பிஎன்எல் நான் இப்போ தான் சொன்னேன், ரைட்? இப்போ தான் நம்ம வந்து ப்ரீவியஸாக பேசணும். MTM is mark to market, PNL is profit and loss. ஸோ அந்த MTM எங்கே ஷோ ஆகும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது PNL. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது? இதுவும் ப்ராஃபிட் தான், இதுவும் ப்ராஃபிட் தான். ப்ளஸில் காட்டுறவங்களுக்கும் இது ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஸோ என்ன நடந்திருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 9,062 rupees. அந்த டேக்கு பர்டிகுலராக ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 7312.50. ஸோ இது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பொசிஷன் எடுத்திருக்கேங்க. ஓகேங்களா? பிஎன்எல்ல ஒரு ரவுண்ட் ஃபிகர் அமௌண்ட் போட்டால் தான் எனக்கும் ஈஸியாக உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். பிஎன்எல் இட் இஸ் 10,000 rupees. டுடே நான் வந்து இன்னைக்கு தான் இந்த ப்ராடக்டை வாங்கினேன். இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டே பிஎன்எல், ஓகேங்களா, டுடே அதுதான் நான் போட்டிருக்கேன் திருப்பி டுடேன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டே நான் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன், எனக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ப்ராஃபிட் இருக்குது. செகண்ட் டே நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு அந்த பொசிஷன் நான் இன்னும் ப்ராஃபிட்டை புக் பண்ணல. ஓகேங்களா? ஹோல்டிங் பொசிஷன், இது வந்து ஹோல்டிங் ஃபார் நெக்ஸ்ட் டே. ஸோ இந்த இடத்துல என்னோட செகண்ட் டேல என்னோட பிஎன்எல் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பிஎன்எல் இஸ் 15,000. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேல எம்டிஎம் எவ்வளோ இருக்கும்? MTM and PNL will be same when you execute the order on that particular day. ஓகேங்களா? ஸோ அதே இடத்துல அந்த பர்டிகுலர் ஒரே ஒரு ஸ்ட்ரைக்குக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு நீங்கள் ஃபியூச்சர் வாங்கியிருக்கீங்கன்னா செகண்ட் டே பிஎன்எல் பார்த்தீங்கன்னா 15,000. இப்போ MTM எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டே MTM இஸ் கோயிங் டு பி 5,000. ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா MTM is calculated daily and it is settled daily. செகண்ட் டே MTM
அந்த எம்டிஎம் அன்னைக்கு செகண்ட் டேக்கு மட்டும் தான் செட்டில் பண்ணுவோம். ஓகேங்களா? பிஎன்எல் இஸ் உங்களுக்கு ஓவராலாக நீங்கள் இந்த பொசிஷன் எடுத்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க அதுதான் பிஎன்எல். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், நமக்கு வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல. ஸோ ஐ ஹோப் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எம்டிஎம் அண்ட் பிஎன்எல் பற்றி ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வெர்சஸ் செட்டில்டு ப்ரைஸ். ஓகேங்களா? க்ளோசிங் ப்ரைஸ் தான் என்ன, செட்டில்மெண்ட் ப்ரைஸ் தான் என்ன. செட்டில்டு ப்ரைஸ் நீங்கள் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கூட நினச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் மார்க்கெட்டில் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முன்னாடி ஒரு விஷயம் காட்டிடுறேன், அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, மார்க்கெட்டோட க்ளோசிங் டைமில். ஓகேங்களா? இதுதான் க்ளோசிங் மார்க்கெட்டோட சார்ட்டு. இந்த இடத்துல என்ன ப்ரைஸ் இருக்குது, 7379. சார்ட்ல என்ன க்ளோஸ் இருக்குது மார்க்கெட்ல, ட்ரேடர்ஸ் என்ன பார்ப்பாங்க, சார்ட் பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா? க்ளோஸ் என்ன இருக்குது, இந்த ப்ரைஸ்ல தான் க்ளோஸ் இருக்குது. பட் செட்டில்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7359, 20 rupees கம்மியாக செட்டில் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ க்ளோசிங் ப்ரைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 7379, செட்டில்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7359. இதோட கால்குலேஷன் தான் இது. இது எப்படி வந்தது சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் 7 கேண்டில் ஃபார் எம்சிஎக்ஸ். இந்த இடத்துல வந்து ஈக்விட்டியோட எக்ஸாம்பிளோட ஸ்கிரீன்ஷாட் தான் நான் வச்சிருக்கேன் ஓவராலா. ஓகேங்களா? இந்த இடத்துல ஈக்விட்டி மார்க்கெட் பாத்தீங்கன்னா 330க்கு முடிஞ்சிடும். 330க்கு முன்னாடி 7 கேண்டில் இருக்குது. ஓகேங்களா? ஓவராலா 5 மினிட்ஸ் 7 கேண்டில்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 லாஸ்ட் 7 கேண்டிலோட 5 மினிட்ஸ். ஓகேங்களா? ஈவன் க்ளோசிங் ப்ரைஸோட. ஸோ அதில் ப்ரைஸ் என்ன இருக்குது, ஓகேங்களா, அதில் வால்யூம் எவ்வளோ ட்ரேடாக இருக்குது, அதில் ட்ரேட் வேல்யூ எவ்வளோ, இந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸோட செட்டில்டு ப்ரைஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? செட்டில்டு ப்ரைஸ் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 51.48 as the செட்டில்டு ப்ரைஸ் ஓவராலாக. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன தெரியுது, எங்கேயோ அதே தான் நடந்திருக்கு. ஸோ இந்த வேரியேஷன் லாஸ்ட் 7 கேண்டில்ஸோட வேரியேஷன் தான் அந்த ப்ரைஸோட வேரியேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புரோக்கர் சர்வீஸ். ஓகேங்களா? ஒரு புரோக்கர் உங்களுக்கு வந்து என்னென்ன சர்வீஸ் கொடுப்பா, நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா ட்ரேட் கன்ஃபர்மேஷன், எஸ்எம்எஸ், மெயில், டெய்லி ட்ரேட் கன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? நீங்கள் வந்து M6ல ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கான்ட்ராக்ட் நோட் உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து டோன்ட் ஷேர் யுவர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும். கால் அண்ட் ட்ரேட், நீங்கள் கால் பண்ணி ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கிளாஸஸ். நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் புரோக்கர் கிட்ட போறீங்கன்னா இந்த விஷயம்லாம் உங்களுக்கு கிடைக்க போது. ட்ரைனிங் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. மந்த்லி அண்ட் குவார்டர்லி வந்து உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் நடக்கும். மந்த்லி அண்ட் குவார்டர்லி செட்டில்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபண்டை வந்து ஒரு மந்த் ஃபுல்லாக யூஸ் பண்ணலன்னா அது வந்து செட்டில்மெண்ட் ஆகிடும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் வந்து என்ன ட்ரேட் பண்ணியிருந்தாலும் அந்த குவார்டர்லி செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா புரோக்கர்ஸ்க்கும் சேமே. உங்கள் ஃபண்டில் எவ்வளோ அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து பே அவுட் ஆகிட்டு வந்துடும், நீங்கள் பொசிஷன் வச்சுக்காம வச்சுருந்தீங்கன்னா. ஓகேங்களா? அன்யூஸ்டு ஃபண்ட் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஃபர்காட் பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃபர்காட் பாஸ்வேர்டு வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணி நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகும் எவ்ரி 90 டேஸில். டெரிவேட்டிவ் செக்மெண்ட் ஆக்டிவேஷன். ஓகேங்களா? இந்த செக்மெண்ட் ஆக்டிவேஷன் ஓகேங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா புரோக்கர் வில் ஹெல்ப் யூ அட் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ். எவ்ரி டைம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு வந்து பர்சனலாக கால் பண்ணிக்க முடியும் அட் எனி டைம். ஓகேங்களா? அந்த புரோக்கர் ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்லைன் சர்வீஸ் ப்ரொவைட் கண்டிப்பாக பண்ணுவாங்க சர்வீஸ் புரோக்கிங்கில். நீங்கள் லேண்ட்லைனில் ஃப்ரம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் நீங்கள் வந்து கால் பண்ணி என்ன விஷயம் வந்தாலும் டவுட் கிடைக்கலாம். உங்களுக்கு பர்சனல் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்கிட்ட கூட நீங்கள் பேசிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு புரோக்கர்லாம் உங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன நல்லா பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு எண்டுக்கு வந்துருக்கோம். என்ன எண்டுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கமோடிட்டி மார்க்கெட்டோட பேசிக்ஸ்